அனைவருக்கும் வணக்கம். இன்றொரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் அபி. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் ஈசன் மனிதர்கள் மட்டுமல்லாது மரம் செடி கொடியாவிலும் நிறைந்திருக்கிறார். இந்திரன் மட்டுமல்ல, ஈ, எறும்பு, சிலந்தி உள்ளிட்ட சிறிய ஜீவன்களும் சிவனை வழிபட்டு உயர்நிலையை எட்டியுள்ளன என்பதற்கு அடையாளமாக திகழும் திருக்கோவில்தான் நமது திருவெரும்பியூர் திருத்தலமாகும். இக்கோவில் திருச்சியில் அமைந்துள்ளது. திருச்சிக்கு மட்டுமே உரிய ஒரு சிறப்பு என்னவென்றால், ஜீவராசிகளின் பெரிதான யானை ஈசனை வழிபட்ட திருவானைக்காகவும் இங்கேதான் உண்டு. மிக சிறியதான எறும்பு வழிபட்ட திருவெரும்பூரும் இங்குதான் உள்ளது. நமது திருவெரும்பியூர் கோவில் சுமார் 250 அடி உயரமுள்ள குன்றின் மீது அமைந்துள்ளது. ஒருமுறை இந்திரலோகத்தை இழந்த தேவர்கள் அசுரன் தாருகானுக்கு பயந்து எறும்பு உருவம் கொண்டு இங்கு வந்து ஈசனை வழிபட்டார்களாம். தேவர்களின் தலைவனான இந்திரன் இங்கு வந்து தினமும் 1000 கடு நெய்தல் மலர்களால் ஈசனை பூசித்து வந்தான் என்கின்றது தல வரலாறு. சகல தேவர்களும் எறும்பு வடிவம் எடுத்து சிவலிங்கத்தின் மீது ஊர்ந்து வழிபட முடியாமல் தவித்தனர். இதனால் மனம் கனிந்த ஈசன் சற்றே தலை சாய்ந்து அவர்கள் வழிபட வகை செய்தார். எறும்புகளுக்காக ஈசன் தலைவணங்கி பூஜைகளை ஏற்றுக்கொண்டான் என்பதிலிருந்து யார் ஒருவர் ஈசனிடம் தலைவணங்கி தன்னை ஒப்புவித்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு ஈசனும் அன்பு செய்வான் என்பது பொருள். இங்குள்ள மூலவர் மண்புற்றால் இருப்பதால் புற்று லிங்கம் மீது பானகம் சாத்தப்பட்டு பானத்தின் மீதே அபிஷேகம் செய்கின்றனர். சுயம்பு மூர்த்தியாக அருளும் ஈசனின் திருமேனி மத்தியில் ஒரு பிளவு உள்ளது. இதனால் இந்த லிங்கம் 2 பகுதிகளாக பிரிந்திருப்பது போல் உள்ளது. வலப்புறம் உள்ள பகுதியை ஈசனின் அம்சமாகவும் இடப்புறத்தை அம்பாளின் அம்சமாகவும் சொல்கின்றனர். இந்த லிங்கத்திற்கு சிவசக்தி லிங்கம் என்ற பெயரும் உண்டு. இன்றும் தினமும் ஈசனுக்கு பூஜை நடக்கும் போது எறும்புகள் வரிசையாக ஊர்ந்து சென்று நெய்வேத்திய பொருட்களை எடுத்துக்கொள்ளுமாம். இதனை ஈசனே எறும்பு வடிவில் வருவதாக அங்குள்ள மக்கள் கூறுகின்றனர். இங்கு வந்து வேலை வேண்டும், குறிப்பாக அரசு வேலை வேண்டும் என்று வேண்டுபவர்களுக்கு ஈசன் அப்படியே நிறைவேற்றி தருகிறார். தேவர்களின் பாவங்களை நீக்கிய தலம் என்பதால் இங்கு வந்து விளக்கிட்டு வணங்க ஏழேழு தலைமுறைகளில் நாம் செய்த பாவங்களும் நீக்கி நன்மை உண்டாகும். நன்றி. மீண்டும் மற்றொரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபி.